அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு சகோதரர் இந்த குரூப்பிலே கேட்டிருந்தார்கள், ஆலமுல் அர்வாஹுடைய விடயங்களை பற்றி சொல்லுமாறு அவர்கள் கேட்டிருந்தார்கள். அது சம்பந்தமாக ஒரு சில விவரங்களை இங்கே சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆலமுல் அர்வாஹ் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அது ஆன்மலோகம் என்று தமிழிலே நாங்கள் அதற்கு சொல்லலாம். இது சம்பந்தமாக தெளிவாக சொல்வது மிகவும் கடினமான ஒரு விடயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. நபியே, உங்களிடத்திலே அவர்கள் ரூஹை பற்றி கேட்கின்றார்கள், ஆன்மாவை பற்றி அல்லது உயிரை பற்றி கேட்கின்றார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய ரப்புடைய அம்ரிலே உள்ளது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அது சம்பந்தமான விஷயங்களை, அது சம்பந்தமான அறிவை நீங்கள் கொஞ்சம் தான் வழங்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான். இது எவ்வாறு நடைபெற்றது என்று சொன்னால், யஹூதிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார்கள் ரூஹை பற்றி. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியுடைய அடிப்படையிலே இந்த பதிலை தான் சொன்னார்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அதாவது ரூஹ் என்பது என்னுடைய ரப்புடைய விடயத்திலே உள்ளது என்று சொன்னார்கள். ஒமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு இது சம்பந்தமாக சொற்பமான அறிவுதான் வழங்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதிலே மிகவும் தாற்பயமான விடயங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் ரூஹுடைய அம்சங்களை, அதனுடைய நிலைமைகளை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். ரூஹுக்கு 5 வகையான நிலைமைகள் இருக்கின்றன. ஒன்று ஹாலத்துல் அதம், அது இல்லாமல் இருந்த நிலை. ரூஹ் என்று ஒன்று இல்லாமல் இருந்த ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையிலே ரூஹ் என்று ஒன்று இருக்கவில்லை. அதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, மனிதனுக்கு ஒரு நேரம் வந்தது, ஒரு காலம் வந்தது, அந்த காலத்தில் அவன் எந்த வஸ்து என்று குறிப்பிட முடியாத ஒரு வஸ்துவாக இருந்தான். அவன் எந்த ஒரு வஸ்துவாகவும் இருக்கவில்லை. லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, எந்த ஒரு வஸ்துவாகவும் அவன் இருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இது ரூஹ் என்று ஒன்று இல்லாமல் இருந்த நிலை. 2வது நிலைமை ஹாலத்துல் வுஜூத், அதுதான் ஆலமுல் அர்வாஹுடைய நிலை, அதாவது ரூஹ் என்று படைக்கப்பட்ட நிலை. அதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதாக இப்னு அத்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வலகத் ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும், நாங்கள் உங்களை படைத்தோம். ஹலக்னாக்கும் யஅனில் அர்வாஹ, ரூஹ்களை படைத்தோம். சும்ம ஸவ்வர்னாக்கும், அது யஅனில் அஜ்ஸாத, பிறகு உங்களை உருவம் அமைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப முதலாவது ஹலக்னாக்கும் என்பது ரூஹை படைத்ததை அல்லாஹு தஆலா சொல்வதாகவும், பின்னர் ஸவ்வர்னாக்கும் என்று சொல்வது உடல்களை அல்லாஹு தஆலா படைத்ததை பற்றி சொல்வதாகவும் இப்னு அத்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே 2வது நிலை ஹாலத்துல் வுஜூத், ரூஹு படைக்கப்பட்ட நிலை. 3வது நிலை ரூஹு இந்த உடலிலே கொழுகப்பட்ட நிலை, ஹாலத்து தஅல்லுக் வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார், ரூஹு ஊதப்பட்ட நிலைமை. 4வது நிலைமை ஹாலத்துல் முஃபாரகா, ரூஹு இந்த உடலை விட்டு பிரிகின்ற நிலைமை. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், அதாவது மௌத்துடைய நிலைமை, உடலை விட்டும் ரூஹு பிரியக்கூடிய நிலைமை. 5வது நிலைமை ஹாலத்துல் இஆதா, திரும்ப ரூஹு கிடைக்கப்பெறுகின்ற நிலைமை. சனுஈதுஹா சியரத்தஹல் ஊலா என்று அல்லாஹு தஆலா இதைத்தான் சொல்லி காட்டுகின்றார். இந்த 5 நிலைமைகளை அல்லாஹு தஆலா ரூஹுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே ஒவ்வொரு நிலைமைகளையும் ஒவ்வொரு பிரயோசனங்களை அடிப்படையாக கொண்டு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இதில் 1வது நிலைமையிலே ரூஹு இல்லாமல் இருந்த நிலைமை, 2வது நிலைமையிலே ரூஹு உருவாகிய படைக்கப்பட்ட நிலைமை. அல்லாஹு தஆலா ரூஹை மாத்திரம் படைத்த அந்த நிலைமையிலே ரூஹு அல்லாஹு தஆலாவுடைய தாத்தியத்தான சிவத்துகளை அறிவதற்காக முதலிலே படைத்து வைத்திருந்தான். தாத்தியத்தான சிவத்துகள் என்று சொல்லுகின்ற போது குதுரத்து, இராதத்து, சம்உ, பஸரு, ஹயாத்து, இல்மு, கலாம் போன்ற இவ்வாறான சிவத்துக்கள், இந்த சிவத்துகளை அறிவதற்கும் வுஜூத் என்று சொல்லப்படக்கூடிய உள்ளமையை அறிவதற்கும் அல்லாஹு தஆலா முதலிலே இந்த ரூஹை மாத்திரம் படைத்து வைத்திருந்தான்.
அதன் பின்னர் இதை உடலோடு சேர்த்து ஹாலத்து தஅல்லுக் நிலைமை உருவாக்கினான். உடலிலே இதை சேர்த்து வைத்தான். அதன் போது ஃபிஅலியத்தான சிவத்துகளை, செயலோடு சம்பந்தப்பட்ட தன்மைகளை அறிவதற்காக இந்த உடலோடு அல்லாஹு தஆலா இந்த ரூஹை சேர்த்து வைத்திருக்கின்றான். அது என்ன செயலோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தன்மைகள்? அது அல்லாஹு தஆலாவுடைய ரஸாகியத், தவ்வாபியத்து, கஃபாரியத்து, ரஹ்மானியத்து, ரஹீமியத்து, இவ்வாறான தன்மைகள். அவன் உணவளிக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய, அருள் செய்யக்கூடிய இவ்வாறான தன்மைகளை, அவன் கொடை கொடுக்கக்கூடிய தன்மைகள், சிஃபாத்தே ஃபிஅலியா என்று சொல்லப்படக்கூடிய செயலோடு சம்பந்தப்பட்ட தன்மைகளை அறிவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த ரூஹை உடலோடு சேர்த்து வைத்தான். அதன் பின்னர் இந்த ரூஹை பிரித்து வைக்கும் நிலைமையிலே எதற்காக பிரித்து வைத்தான் என்று சொன்னால், இந்த உடலோடு இந்த ரூஹ் சேர்ந்திருந்த காலத்திலே இதற்கு ஏற்பட்ட கீழ்த்தரமான நிலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக, பாவச் செயல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹை உடலை விட்டு பிரித்து அல்லாஹு தஆலாவோடு அது இரண்டர கலந்து அது சேர்வதற்காக அல்லாஹு தஆலா பிரித்து வைக்கின்றான். அதன் பின்னர் மீண்டும் உயிரை அல்லாஹு தஆலா வழங்கி அந்த ஆகிராவுடைய மறுமையுடைய நிஅமத்துகளை அனுபவிப்பதற்கு அல்லாஹு தஆலா மீண்டும் உயிரை எங்களுக்கு வழங்குகின்றான். இவ்வாறு 5 நிலைமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூஹுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஆலங்களை படைத்திருக்கின்றான். சூஃபியாக்கள் ஆலங்களுக்கு பல்வேறுபட்ட விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள். சில சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள் 360 ஆலங்கள் இருப்பதாக சில சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள். அவை அனைத்தையும் 2 உலகங்களாக அவர்கள் சுருக்கமாக குறிப்பிடுகின்றார்கள். 2 ஆலங்கள், அது ஹல்குடைய ஆலம், அம்ருடைய ஆலம் என்று 2 ஆலங்கள். இதைத்தான் துனியா ஆஹிரா என்றும், முல்கு மலக்கூத் என்றும், ஷஹாதத்து கைப் என்றும், சூரத்து மானா என்றும், ஹல்கு அம்ர் என்றும், லாஹிர் பாத்தின் என்றும், அஜிசாம் அர்வாஹ் என்றும் இவ்வாறு பல்வேறுபட்ட சொற்களிலே இவைகள் சொல்லப்படுகின்றன. சுருக்கமாக சொல்லுகின்ற போது ஹல்குடைய ஆலம், அம்ருடைய ஆலம், அலாலஹுல் ஹல்கு வல் அம்ரு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹல்குடைய ஆலம் என்று சொல்லுகின்ற போது துனியாவை குறிப்பிடுவதாக சொல்லுகின்றார்கள். அதாவது நாங்கள் 5 புலன்களால் உணரக்கூடிய விடயங்கள், வெளியிலே தெரியக்கூடிய 5 புலன்களால் நாங்கள் உணரக்கூடிய விடயங்களை ஓடு சம்பந்தப்பட்ட ஆலம். அது சம்உ, பஸரு, அதாவது கேள்வி, பார்வை, அதே போல நுகர்ந்தறிதல், ருசித்தறிதல், தொட்டறிதல் போன்ற 5 இந்த 5 புலன்களினால் உணரப்படக்கூடிய அந்த சிருஷ்டிகளை கொண்ட ஆலத்தை ஆலமு துனியா என்றும் அல்லது ஹல்குடைய ஆலம் என்று சொல்வார்கள். அதே போல அம்ருடைய ஆலம், ஆலமுல் அம்ரு என்று சொல்லுகின்ற போது 5 அல்லாத உட்புலன்களினால், 5 உட்புலன்களினால் நாங்கள் உணரக்கூடிய வஸ்துக்களை, அம்சங்களை கொண்டதாக அந்த அம்ருடைய ஆலத்தை சொல்லுகின்றார்கள். அது என்ன? அக்ல், கல்பு, சிர்ரு, ரூஹு, ஹஃபி என்று சொல்லப்படக்கூடிய மறைந்த உட்பொருட்களான இந்த 5 புலன்களினால் உணரக்கூடிய ஆழமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அம்ருடைய ஆழத்திலே சேர்ந்ததுதான் ரூஹு, அக்ல், கலம், லௌஹு, அர்ஷு, குருசி, ஜன்னத்து, நார் போன்றவைகள். எனவே இந்த அம்ருடைய ஆழத்திலே சம்பந்தப்பட்டவைகள் இவைகள் அழிவதில்லை, அவைகள் இருக்கின்றன. சொர்க்கம் அழிவதில்லை, நரகம் அழிவதில்லை, லௌஹு அழிவதில்லை, அர்ஷு குருசி அழிவதில்லை, அதே போல ரூஹும் அழிவதில்லை. இதை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். அது ஃபனாவுடைய அந்த நிலைமைக்கு வருவதில்லை, அது பாக்கியாக இருக்கின்றது. அல்லாஹு தாலாவுடைய படைப்பு தான், ஆனால் அது அழிவதில்லை, அது அழியாமல் இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த ஹல்குடைய ஆழத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. எனவே இந்த அடிப்படையான விஷயங்களை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹை பற்றி கேட்டபோது அவர்கள் தெளிவாக சொல்லாமல் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி என்ற அல்லாஹு தஆலாவுடைய அந்த கட்டளையை சொன்னார்கள். எதற்காக சொன்னார்கள்? இந்த யகூதிகள் இவர்கள் அடிப்படையற்றவர்களாக இருக்கின்றார்கள், இவர்கள் இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள், இவர்கள் இதனுடைய பாரதூரமான இந்த அறிவை பெறக்கூடிய நிலைமையிலே இல்லை. எனவே இவர்களுக்கு இதை சொல்ல முடியாது. எனவேதான் சொல்லாமல் அவர்கள் இவ்வாறு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவித்தானே தவிர
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரூஹை பற்றி ஒன்றும் தெரியாது என்று நாங்கள் இந்த இடத்தில் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ரூஹை பற்றி அவர்களுக்கு தெரியும். அந்த ரூஹுடைய ஆழத்தை பற்றி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். காரணம் என்ன? வலிமார்களே அவர்கள் விசாலுடைய நிலைமையிலே ரூஹை பற்றிய நிலைமைகளை அறிந்திருக்கின்றார்கள், வலிமார்கள் அறிந்திருக்கின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகள் அவர்கள் கேட்கக்கூடியவர்கள், இதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. இது மிகவும் ஆழமான நுட்பமான கருத்துக்களை கொண்டது. எனவேதான் இது சம்பந்தமாக நீங்கள் சொற்பமான அறிவையை பெற்றிருக்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல ஆலமுல் அர்வாஹிலே நடைபெற்ற 2 சம்பவங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். முதலாவது என்ன? அல்லாஹு தஆலா நபிமார்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டான். வஇத் அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னஹு قال أقررتم وأخذتم على ذلك مصري قالوا أقررنا قال فاشهدوا أنا معكم من الشاهدين என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த சம்பவத்தை மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்ட அந்த வசனம். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹிலே அவர்களை அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடத்திலே ஒரு அறுதிமானம், ஒரு உறுதியை பெற்றுக்கொண்டார். அது என்ன? உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் தருவேன். அதன் பின்னர் ஒரு ரசூல் வந்தால், நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த விடயங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ரசூல் வந்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும், அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு அறுதிமானம் எடுத்தான். இந்த அறுதிமானம் எல்லா நபிமார்களும் தனக்கு பின்னர் வரக்கூடிய ஒவ்வொரு நபிமாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய உம்மத்துகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றது. அதே போல குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஈமான் கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவருடைய உம்மத்துகளும் உதவி செய்ய வேண்டும், அந்த உம்மத்துகளும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றது என்றுதான் தப்சீருடைய உலமாக்கள், சூபியாக்கள், பெரியார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் எடுத்து இந்த அறுதிமானத்தை எடுத்தான். எல்லா நபிமார்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். காலு அக்ரர்னா, ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், ஒருவருக்கொருவர் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கின்றேன் சொன்னான். இதே சம்பவத்தை சூபியாக்கள் சொல்லுகின்றார்கள். இது நபிமார்களுக்கு மாத்திரம், அவர்களுடைய உம்மத்துகளுக்கு மாத்திரம் எடுக்கப்பட்ட அறுதிமானம் அல்ல. நபிமார்களுக்கு, அவர்களுடைய உம்மத்துகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஈமான் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் எடுக்கப்பட்டது போல உலமாக்களுக்கும் அவர்களை பின்பற்றிய பொதுமக்களுக்கும் அவர்கள் வலிமார்களை, ஹகீக்கத்தை பின்பற்றக்கூடிய, ஹகீக்கத்தை சொல்லக்கூடிய வலிமார்களை அவர்கள் சந்தித்தால், அவருடைய காலத்திலே அவர்களை எத்திக்கொண்டால் அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அறுதிமானமும் இந்த மீசாக்கிலே இடம்பெறுகின்றது. அவ்வாறு அந்த வலிமார்களை, ஹகீக்கத்தை சொல்லக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அவர் உண்மையான இஸ்லாத்திலே இருக்க முடியாது. எனவே ஹகீக்கத் என்பது முக்கியமானது. ஷரீஅத் என்பதும் ஹகீக்கத் என்பதும் மிகவும் முக்கியமானவைகள். ஷரீஅத் என்பது ஒரு உடலிலே இருக்கக்கூடிய ஒரு உடலை போல, ஹகீக்கத் என்பது அந்த உடலிலே இருக்கக்கூடிய ரூஹை போல என்று பெரியார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா நபிமார்களிடத்திலே எடுத்த அறுதிமானம் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், அதே போல ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு பின்வந்த நபிமார்களை பற்றியும் வலிமார்களை பற்றியும் எடுக்கப்பட்ட ஒரு அறுதிமானமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சூபியாக்கள் சொல்லி காட்டுகின்றனர். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹிலே நடைபெற்ற இன்னும் ஒரு சம்பவத்தை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடது சந்ததிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹிலே ஒன்று திரட்டி அவர்களிடத்திலே கேட்கின்றான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா என்று கேட்கின்றான். வஇத் அகத ரப்புக மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் துர்ரியத்தஹும் வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளை எல்லோரையுமே அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹிலே ஒன்று திரட்டி, நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா, உங்களுடைய ரப் இல்லையா என்று கேட்கின்றார். அதற்கு அனைவரும் காலு பலா, நீ எங்களுடைய ரப்பு தான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஷஹிதுனா, நாங்கள் சாட்சி சொன்னோம் என்று சொல்கின்றார்கள். அந்த கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன், நாங்கள் இவைகளை மறந்தவர்களாக இருந்தோம் என்று கியாம நாளிலே நீங்கள் சொல்லக்கூடாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார்.
இது சம்பந்தமா சூஃபியாக்கள் சொல்லுகின்ற போது அந்த ஆலமுல் அர்வாஹிலே நபிமார்கள், அவுலியாக்கள், அதே போல முஃமின்கள், காபிர்கள், இப்படி 4 வகையான ரூஹ்கள் அங்கே இருந்தன. நபிமார்களுடைய ரூஹ்கள் முதலாவது சஃபிலே இருந்தன, இரண்டாவது சஃபிலே வலிமார்களுடைய ரூஹ்கள் இருந்தன, மூன்றாவது சஃபிலே முஃமின்களுடைய ரூஹ்கள் இருந்தன, 4வது சஃபிலே காபிரீன்களுடைய ரூஹ்கள் இருந்தன என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார். இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் முன்னோக்கி கேட்கின்றான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பா இல்லையா என்று கேட்கின்றான். அப்போது நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சை நேரடியாக கேட்டார்கள், அவனை நேரடியாக காண்டார்கள். வஷாஹது அன்வார ஜமாலிஹி பிலா ஹிஜாபின், எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அந்த ஆலமுல் அர்வாஹிலே நேரடியாக நபிமார்கள் பார்த்தார்கள். எனவேதான் அந்த காரணத்தினால் அவர்கள் நுபுவத்துக்கும் ரிசாலத்திற்கும் உரியவர்களாக ஆனார்கள். அதே போல அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய தன்மையையும் அவர்கள் பெற்றார்கள். இரண்டாவது அணியிலே இருந்த வலிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சை நபிமார்களுடைய ரூஹ்கள் என்ற திரையிலேதான் கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நபிமார்களுடைய ரூஹ்கள் என்ற திரையிலேதான் பார்த்தார்கள். நேரடியாக அவர்கள் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, நபிமார்கள் என்ற திரையின் மூலம் கேட்டார்கள். இதனால் தான் இவர்கள் நபிமார்களை பின்துயர்ந்தவர்களாக இந்த வலிமார்கள் ஆனார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு இல்ஹாமை கொடுத்தான். திரைக்கு பின்னால் உள்ள பேச்சை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் திரைக்கு அப்பால் பேசக்கூடிய அந்த நிலைமையை வலிமார்களுக்கு கொடுத்தான். மூன்றாவது அணியிலே இருந்த முஃமின்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த பேச்சை நபிமார்களுடையவும் வலிமார்களுடையவும் ரூஹ்கள் என்ற திரைக்கு அப்பால் இருந்து கேட்டார்கள். அந்த திரையிலே தான் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த காட்சியை பெற்றார்கள். எனவேதான் முஃமின்கள் மறைவான செய்திகளை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். நபிமார்களுடைய அழைப்புக்கு, தஅவாவுக்கு அவர்கள் பதில் சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் அவர்கள் எல்லாவற்றையும் நபிமார்களிடத்திலே இருந்து பெற்று ஈமான் கொண்டு முஃமின்களாக ஆனார்கள். வலிமார்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய திரையிலே இருந்த ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்ட காரணத்தினால், அவர்களுக்கு அப்பால் இருந்து கேட்ட காரணத்தினால் வலிமார்களையும் பின்துயர்ந்து அவர்களையும் பின்பற்றினார்கள். அதன் பின்னர் 4வது அணியிலே இருந்த காபிரீன்கள் முஃமின்கள் என்ற அந்த திரைக்கப்பால், இந்த 3 திரைகளுக்கும் அப்பால் இருந்து கொண்டு இவர்கள் கேட்கின்றார்கள். இவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய பேச்சை கேட்கவும் இல்லை, அவர்கள் இறை காட்சியை பெறவும் இல்லை, அவர்கள் எதையுமே தெளிவாக பெறவில்லை. அவர்கள் முஃமின்கள் பலா என்று சொன்ன அந்த சத்தத்தை கேட்டு இவர்களும் பலா என்று சொன்னார்கள். என்ன அல்லாஹ் கேட்டான் என்றும் எதற்கு பலா என்று நாம் சொல்கின்றோம் என்ற அந்த அறிவில்லாமல் அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா உம்மத்தின் வ இன்னா அலா ஆதாரிஹிம் முக்ததூன், நாங்கள் அவர்களை பின்பற்றித்தான் சொன்னோம், எங்களுடைய தந்தைமார்களை பின்பற்றித்தான் சொன்னோம் என்று சொல்கின்றோம். இப்படியான காபிரீன்கள் இவர்கள் ஆலமுல் அர்வாஹிலேயே ஈமான் கொள்ளவில்லை, ஆனால் பலா என்று சொன்னவர்கள் தான், விஷயத்தை எதுவென்று புரியாமல் சொன்னவர்கள். இவர்களுடைய ரூஹ்களை அல்லாஹு தஆலா உடல்களிலே செலுத்திய போது இவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து இவர்கள் அநீதி இழைக்கக்கூடியவர்களாக, மிருகத்தன்மை பெற்றவர்களாக, உள்ளத்திலே கரைபடிந்தவர்களாக, மிருகத்துடைய குணங்களையும் ஷைத்தானுடைய குணங்களையும் இந்த உடல் இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நடந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களை செவிடர்களாக, அவருடைய பார்வைகளை இல்லாமல் குருடர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். இதனால் தான் அவர்கள் நபிமார்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை, வலிமார்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை, முஃமின்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. இந்த நிலையிலேதான் இவர்கள் ஆலமுல் அர்வாஹிலே இருந்தார்கள். எனவேதான் உலகத்தில் அவர்களுக்கு அதே நிலை ஏற்பட்டது என்று சூஃபியாக்கள் இந்த ஆலமுல் அர்வாஹுடைய விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இவைகளைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதை தவிர ஆலமுல் அர்வாஹுடைய விடயங்களை ஒரு மனிதர் புரிந்து கொள்வதாக இருந்தார், அனுபவத்தின் அடிப்படையிலே தான் அவர் புரிந்து கொள்ள முடியும். அது தரீக்கா அடிப்படையிலே வலிமார்கள் விலாயத்தை பெற்றவர்களால் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர எங்களை போன்ற சாதாரணமானவர்களால் அதை புரிந்து கொள்ளவோ அதை விவரிக்கவோ முடியாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதெல்லாம் வலிமார்கள், அவர்களுடைய சூஃபியாக்கள் அவர்களுடைய நூல்களிலே
சொன்ன விடயங்கள் சம்பந்தமான அறிவு மாத்திரம்தான் இருக்கின்றது. இது தௌக்கி சம்பந்தப்பட்டது, அனுபவம் சம்பந்தப்பட்டது, ஆலம் அர்வாஹ் சம்பந்தப்பட்ட விடயம். ஏற்கனவே சொன்னார்கள், அஹதியத்து, வஹதத்து, வாஹிதியத்து, ஆலம் மிசால், ஆலம் அர்வாஹ் என்று ஏற்கனவே பேசுகின்ற போது முஜிபுர் ரஹ்மான் சார் அவர்களும் பேசியிருந்தார்கள். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் அனுபவத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், பேசி விளங்கக்கூடியதோ அல்லது அவர் வேறு அறிவுகளினால் அறியக்கூடிய ஒரு விடயமோ அல்ல. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆரிஃபீன்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.